புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து 8வது வள்ளல்னு சொல்லுவாங்க. நான் கேப்டன் அவர்களை 9வது வள்ளலாக பார்க்குறேன். ஏன்னா அவர் மாதிரி உதவி செய்தவங்க எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இந்த சினிமா உலகத்தில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு திரையுலகத்தில் நான் யாரையுமே பார்க்கல. அவர் வாழ்க்கையில் எல்லாத்திலுமே ஒரு வெற்றி பெற்ற மனிதர். அவர் வந்து ஒரு நடிகராக மிகப்பெரிய நடிகர், சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகர். 150 படங்களுக்கு மேல நடிச்சு அதில் 140 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு தலைசிறந்த நடிகர். ஒரு தயாரிப்பாளராக மிகப்பெரிய வெற்றி பெற்ற தயாரிப்பாளர். ஒரு யூனியனிஸ்டா நடிகர் சங்க தலைவராக வந்து நடிகர் சங்கத்தினுடைய 40-50 ஆண்டு கால கடனை அடைச்ச ஒரு மாபெரும் தலைவர் யூனியனிஸ்ட். அது மாதிரி தேமுதிகாண்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதில் கட்சி ஆரம்பிச்ச உடனே 10% மேல வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய தலைவர்னு ப்ரூவ் பண்ணவர். எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமால இருந்து வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை எட்டினவர் கேப்டன் மட்டும்தான் இன்னைக்கு. அதனால அந்த அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு தலைவனுக்கு அவர் இல்லைன்ற இழப்பு உங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் எங்களுக்கும் இருக்கு. எங்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா அவரோட க்ளோஸாக பழகியிருக்கோம். நாங்கள் அந்த இழப்பை எங்களால் தாங்க முடியல. நாங்கள் இன்னைக்கு ஓராண்டு நினைவுக்காக அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். நிச்சயமா கேப்டன் நான் எல்லா இதுலயும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த பேட்டிலையும் சொல்லிக்கிறேன். கேப்டனுக்கு ஒரு சிலை வைக்கணும் நம்ம மெட்ராஸ்ல. அது மாதிரி கேப்டன் வசித்த அந்த தெருவுக்கு கேப்டனுடைய பேர் வைக்கணும், விஜயகாந்த் தெருன்னு சொல்லி பேர் வைக்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கையை நான் தமிழக அரசுக்கு இதன் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஆமா ஆமா, சிவா சார் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அதாவது எல்லாரையும் சமதர்மா பாவிச்ச ஒரு உன்னதமான தலைவன் சார் அவர் வந்து நான் அடிக்கடி கருப்பு எம்ஜிஆர் தான் சொல்லுவேன். நம்ம எம்ஜிஆர் கூட நம்ம க்ளோஸா யாரும் அசோசியேட் பண்ணதில்லை. ஆனால் கேப்டன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர் நிச்சயமா.